ஸோ சபரியை பற்றின ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடியே ஒரு விஜய் டிவி ஷோவில் பார்த்துருக்கேன். அதோட வீடியோ இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்கு வந்து எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னே தெரியலை. ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனேயே அவர் மேலே வந்து ஒரு ஃபேக்கு, அவர் ரொம்ப ஃபேக்குங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பயங்கரமாக போயிருக்கு. ஸோ எடுத்த உடனே ஃபேக்குன்னு சொன்னோடனே எல்லா மக்களும் அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்க ஆரம்பிச்சு அவர் கண்ணுக்கு ஃபேக்காகவே தெரிகிறாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கொஞ்சம் ஹைப்பராக பிஹேவ் பண்ணுறாரு. இந்த ஹைப்பரை மட்டும் அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா அவருக்கு இன்னும் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அவர் வந்து ஒரு அந்த ஷோவில் வந்து முதல்ல ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து அந்த சபரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. அது எதனால் அந்த லெட்டர், அப்புறம் ஒரு செயின் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை 10 நாள் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உயிர் பிழைக்கிறது கஷ்டம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும், தெரிஞ்சவங்களெல்லாம். அப்போ வந்து சபரி ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. இப்போ ஃபேமஸான்னு கேட்காதீங்க. இப்போ விஜய் டிவியில் நடித்து எல்லாருக்கும் ஒரு நோன் ஃபேஸு. அப்போ அவர் அதை விட ரொம்ப சின்ன ரோலில் இருந்திருக்கார் போல இருக்கு. ஸோ உடனே அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி பணம்லாம் வந்துருச்சு. கூட இருந்து எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு வந்து ஒரு 8 லட்சம் செலவாயிருக்கு. அதில் வந்து ஒரு 10 லட்சம் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 லட்சத்தில் 8 லட்சம் அந்த பையனுக்கு போக மிச்சம் அந்த 2 லட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க இன்னொரு குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ உங்களுக்கு அவரோட கேம் பிளே பிடிக்கலைன்னா நீங்கள் கேம் பிளே இது பண்ணலாம். பட் இதை வந்து நம்மளால் நடிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை அவர் சொல்லலை. இதை வந்து ஒரு அம்மா, அந்த குழந்தையோட அம்மா அந்த விஜய் டிவியை ரீச் அவுட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அவர் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை காப்பாற்றிருக்காருன்னு. ஸோ பணமால் முடியலன்னா கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சும் அவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த விஷயம் ப்ராப்பராக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அதை வந்து நடிப்புனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.